ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, எங்கள் ஐயம்மா ஸ்டைல் மீன் குழம்பு தான். அதாவது ஐயம்மான்னு நிறைய பேருக்கு தெரியாது, ஷார்ட்டாக சொல்லணும்னா பாட்டி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கார சாரமாக, உப்பு உரப்பு புளிப்பாக, நல்லா இந்த குளிருக்கு எதமான ஒரு குழம்பு இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய டிஷ்ஷு, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இன்றைக்கி வந்து சங்கரா மீன் போட்டு நான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு 5 பேத்துக்கு சாப்பிட்லாம். அதுக்கு வந்து ஒரு 20லேருந்து 25 மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. இந்த வத்தல் மட்டும்தான் இதுக்கு காரமே. இது வந்து நல்லா காரமாக இருந்தால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகமும் போட்டு நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் அதில் போட்டு நல்லா 2 பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரியட்டும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. பிங்க் சால்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா கிண்டிட்டு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்டு இப்போ மிக்சி ஜார் கழுவி வச்சுருந்த தண்ணியை நல்லா சலம்பாக ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து குழம்பு திக்காக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மீனவே போட போகிறோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் சங்கரா மீன் மீடியம் சைஸ் தான் வாங்கணும். இந்த டைம் அதுதான் கிடச்சிச்சு. அதை வந்து நான் ஒரு 3 மீன் போட்டிருக்கேன் குழம்புக்கு. மித்ததெல்லாம் ரோஸ்ட் போட்டுருவோம். எங்கள் வீட்டில் குழம்பு மீன் ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க, ரோஸ்ட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு 3 மீன் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடு வச்சு எடுத்திங்கன்னா வீடே கம்மன்னு வாசனை வரும். சூப்பர் டேஸ்டான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அந்த காலத்து ஸ்டைல் மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம். எங்கள் வீட்டில் மேஜராக இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இந்த டேஸ்ட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நாக்கில் அப்படியே ஒட்டிடும். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.